ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் நடந்து முடிஞ்சாலையும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான இடத்துல கோல்மால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஎம்கே ஆளுங்க உள்ளே பூந்து ஓட்டு போடுறதுலேருந்து கள்ள ஓட்டு போடுறதுலேருந்து, அதாவது ஒருத்தங்க போய் ஓட்டு போடலான்னு சொல்லி பூத்துக்கு போனால் ஆல்ரெடி உங்கள் ஓட்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு 10 பேர் நடந்து வீடியோ போட்டிருக்காங்க. இன்னும் வீடியோ போடாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த பூத்தில் போய் இந்த மிஷின் அடித்து உடைக்கிறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் டிஎம்கே ஆளுங்க நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸை நிறுத்தி வைக்கிறது, இல்லை ஃபேக் ஓட்டு, அப்புறம் இந்த மாதிரி கேவலமாக இந்த வயசானவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டில் இருக்க வயசானவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க. ஆனால் இவனுங்க வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான விஷயத்தில் ஏமாற்றிருக்காங்க. இவ்வளோ பயம் இருந்தால் இவங்களும் எதுக்கு எலெக்ஷனில் நிற்கணுங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இத்தனை வருஷம் பழைய கட்சி நாங்களாம் பெரிய ஆளுங்கடா ஆஹா ஓஹோங்கிறாங்களே, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பயந்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணணும்? அவ்வளோ தைரியமே இல்லாமல் இவ்வளோ ஏமாற்றி சீட் பண்ணி ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் நீங்களே எதுக்கு எலெக்ஷன் நிற்கணும்? இதுக்கு எலெக்ஷனே வைக்காமல் நீங்கள் தான் வந்து ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு போகலாம்ல. விஜய் வந்து ஆக்டர் தான், விஜய்க்கு ஓட்டு விழுவாது, விஜய்க்கு வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பயந்துக்கிட்டு இவ்வளோ கள்ள ஓட்டு போகிற அளவுக்கு கேவலமான ஆளுங்களா இன்னமும் இருக்கிறீங்களா? இதை பற்றி ஸ்டாலின் சார் இன்னும் ஒன்றுமே பேசவே இல்லை. உங்கள் கட்சியில் தானே கள்ள ஓட்டுலாம் போட்டிருக்காங்க. இதை பற்றி எதை பேசினார் அவர்? ஒன்றுமே பேசலை. அருமையாக இருக்குது. இன்னும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.